ஹலோ எவ்ரிவன், ஐம் பார்த்திபன். வெல்கம் டு SAPVS. இன்னைக்கு டேட் 16/8/2025. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 9 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டாக்னுடைய ரவுண்டு 1க்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் அலாட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்லேருந்து டோட்டலாக சென்டாக்கில் MBBS அண்ட் BDSல சீட் மேட்ரிக்ஸில் இருக்கிற அந்த சீட்ஸில் உங்களுக்கு இன்னமும் 213 மெடிக்கல் சீட்ஸ் அப்படிங்கிறது நாட் அலாட்டட், இன்னமும் அலாட் பண்ணாமல் இருக்குது அப்படிங்கிற தகவலை சென்டாக்கே வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ 2வது ரவுண்டில் சென்டாக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க தாராளமாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணவங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் இன்றைய முக்கிய நாள் என்ன அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங், அதே போல் சாய்ஸஸில் சேஞ்சஸ் தேவைப்படுது அப்படின்றவங்க இன்றைக்கி பார்த்துக்கலாம். அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது 15/8/2025 சென்டாக்னுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்திருக்கிற நோட்டிஃபிகேஷன் இது. இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு ரவுண்ட் 1 ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MBBS கவர்மெண்ட் கோட்டாவில் இது பாண்டிச்சேரி நேட்டிவிட்டி இருக்கிறவங்களுக்கு 386 சீட்டு டோட்டல் சீட்டு, அதில் 380 சீட்டு தான் ஃபில்லப் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அவைலபிள் சீட்டு 301, அதில் 145 தான் அலாட் ஆகிருக்குது. இந்த 145ல் எத்தனை பேர் போயிட்டு ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது லாஸ்ட் டேட் அந்த ரிப்போர்ட்டிங்க்கு பிறகு தான் தெரிய வரும். NRIயை பொறுத்த வரைக்கும் 116 சீட்டு அவைலபிள் சீட்டு, 116 அலாட் ஆகிடுச்சு. கவர்மெண்ட் கோட்டா BDSல உங்களுக்கு 121 சீட் இருக்குது. அப்போ 116 சீட்டு தான் அலாட் ஆகிருக்குது, இன்னமும் 5 சீட்டு அலாட் ஆகலை. அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டா BDSல 180க்கு 130 சீட்டு தான் ஃபில்லப் ஆகிருக்குது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 145, இதில் ஒரு 55, 56 சீட்டு, அப்புறம் இதில் 6 சீட்டு, அப்புறம் BDS NRIயில் 5 சீட்டுக்கு 3 சீட்டு தான் ஃபில்லப் ஆகிருக்குது. ஓகேங்களா? ஸோ இதனுடைய எண்ணிக்கை தான் உங்களுக்கு எவ்வளவு சென்டாக்கில் இருக்கிற நாட் அலாட்டட். இந்த நாட் அலாட்டடை தான் நான் உங்களுக்கு டோட்டல் போட்டு ஃப்ரண்ட் பேஜில் வச்சு தம்ப்நெயிலில் இந்த நாட் அலாட்டட் இந்த எண்ணிக்கையிலிருந்து எத்தனை பேர் போய் ஜாயின் பண்ணுறாங்க, அதில் எத்தனை பேர் ஃப்ரீ எக்ஸிட் ஆக போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த லாஸ்ட் டேட்டுக்கு பிறகு தான் தெரிய வரும். இப்போது ரவுண்டு 1ல் அதர் ஸ்டேட்டு, அதாவது பாண்டிச்சேரி இல்லாமல் மற்ற மாநிலங்களில் இருந்து அப்ளை பண்ணவங்களுக்கு மணக்குள விநாயகர் மட்டும்தான் காமிச்சிருக்கும். இனி வரும் சுற்றுகளில் ரிமைனிங் காலேஜஸும் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தடுத்த ரவுண்டுகளில் உங்களுக்கு சென்டாக்கில் விருப்பம் இருக்குது அப்படின்னா அந்த வாய்ப்பினை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு 18ஆம் தேதியிலிருந்து 22/8/2025 யாருக்கெல்லாம் அலாட்மெண்ட் வந்திருக்குதோ அந்த கேண்டிடேட்டு ரிப்போர்ட் பண்ணணும். கேண்டிடேட் ஹூ ஆர் அலாட்டட் அண்டர் NRI கோட்டா, NRI கோட்டாவில் அலாட் ஆனவங்க 18லிருந்து 22 வரைக்கும் போய் உங்களுடைய ஒரிஜினல்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அதன் பிறகு என்ன பண்ணணும், டேஷ்போர்டில் லாகின் பண்ணி உங்களுடைய பேமெண்ட் மெத்தடை, அந்த காலேஜுக்கான பேமெண்ட் மெத்தடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெஃப்ட்டு, RTGS இந்த மாதிரியான பரிவர்த்தனைகளையும் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது ரவுண்டு 1னுடைய அலாட்மெண்ட், அதே போல் நாட் அலாட்டட், அதே போல் வேக்கன்சிஸ் எவ்வளோ வருது அப்படிங்கிற தகவல். அடுத்தது நம்மளுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் இன்றைக்கி தேதி 16/8/2025
இந்த 16/8/2025 உங்களுக்கு வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்டு 1க்கான லாஸ்ட் டேட்டு. சாய்ஸ் ஃபில் பண்ணாதவங்க சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நான் சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டேன் சார், எடிட் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க எடிட் பண்ணிக்கலாம். சாய்ஸ் லாக் பண்ணுறவங்க சாய்ஸ் லாக் பண்ணிக்கலாம். சார் நான் சாய்ஸ் லாக் பண்ண மறந்துட்டேன், அந்த டேட்டு அதாவது அந்த டைமுக்குள்ளே என்னால் பண்ண முடியல அப்படின்னா ஒரி பண்ண வேண்டாம், ஆட்டோ லாக் ஆயிரும் அப்படிங்கிறது ப்ராஸ்பெக்டஸ்லையும் கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலீஸ் பண்ண அந்த நோட்டிஃபிகேஷன்லையும் கொடுத்துருக்குறாங்க. ஏன் நம்ம 9 o'clock இந்த வீடியோ சொல்கிறோம் அப்படின்னா, இன்று மாலை 5 மணி வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க மறக்காமல் அந்த டைமுக்குள்ளே லாக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மீண்டும் ஒரு முறை தேதி அப்படிங்கிறது நீட்டிக்கப்படாது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில். ஏன்னா ஆல் இண்டியா கோட்டா ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியாச்சு. ஸ்டேட் கோட்டாக்கான ரிசல்ட்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டாக உங்களுக்கு ரிசல்ட்டும் அலாட்மெண்ட் டேட்டையும் வித் லிஸ்ட்டோடு ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இனி ஒரு எக்ஸ்டென்ஷனுங்கிறது இருக்காது. இந்த செய்தி நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், நேற்றும் வீடியோ போட்டிருந்தோம். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்லையும் இருக்குது. இன்றைக்கி ஈவினிங்குள்ளே சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங், அதே போல் எடிட் சாய்ஸஸை வந்து சேஞ்சஸ் பண்ணணுங்கிறவங்க பண்ணிக்கலாம். ஆஸ் பர் த அஃபீஷியல் டேட்டு 18ஆம் தேதி தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ரவுண்டு 1க்கான இறுதிப்பட்டியல் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு முந்தைய நாள்லேயே உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதன் பிறகு அலாட்மெண்ட்டை தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் சீட்டு கிடைத்தவர்கள் 18ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி நண்பகல் 12 மணிக்குள்ளே அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சார் சென்டாக்கு நான் அப்ளை பண்ணல சார் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிளில் யாராவது சென்டாக் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங்கில் வந்துட்டால் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, அது 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை ஒரு பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day.